ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 1 நாளாகமும் 17:10 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. தாவீது ராஜா தன்னுடைய காலத்தில் யுத்தம்லாம் இல்லாமல் தேசம் அமைதலாக இருக்கும் பொழுது, நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் இல்லாமல் இருந்திருக்கேன் அந்த நேரங்கள், அந்த காலகட்டத்தில். ஸோ கர்த்தருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி விருப்பப்படுவார். அது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி தோணினதில்லை. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கறது இல்லை தான். ஆனாலும் அவர் சொல்லுவார், நீ நினச்சது நல்ல விஷயந்தான், நீ எனக்கு நினச்ச மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய வீடும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், நிலை பெற்றிருக்கும் சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நல்ல வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு தாவீது ராஜா அப்படி என்னெல்லாம் ரெடி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோமா. முதலாவது தாவீது ராஜா எங்கெல்லாம் போருக்கு போனாரோ அந்த இடத்துலலாம் அவர் ஜெயிச்சு கொண்டு வருகிற அந்த பொன், வெள்ளி, வெண்கலம் எல்லாமே லட்சக்கணக்கில் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதை வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்காக அதை டெடிகேட் பண்ணி வச்சதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவையான அந்த கேதுரு மரங்கள், அந்த கதவுகளுக்கு தேவையான அந்த ஜாயின்ஸு, அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் கூட ஒரு சின்ன ஆணி முதல் கொண்டு அவர் எல்லாத்தையுமே அதுக்கு இவ்வளோ வெயிட்டில் இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய மகன் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பான்னு சொல்லும் பொழுது, என்னுடைய பையன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், ஸோ அவன் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவனுக்காக எல்லாத்தையுமே இவர் ஆயத்தம் பண்ணி அவன் பதவிக்கு வந்த பிறகு ஜஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட்ட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆயத்தம் பண்ணினதை நம்ம பார்க்குறோம்ல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையனுக்கும் அந்த பையனுக்கு கீழே வேலை செய்ய போகிற அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் கிட்டே அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லோரும் எழுந்து ஒரு மனதோடு கூட எந்த ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் ஒரு மனதோடு கூட கர்த்தருக்காக அந்த ஆலயத்தை எழுந்து கட்டுங்கள், நீ எழுந்து காரியத்தை நடப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம். அவருக்கு நிறைய பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொத்து பத்து, என்னுடைய அந்த நகைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காம கர்த்தரை கனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம்ல. அதே நேரத்தில் நான் இவ்வளோ நல்ல ஒரு ராஜாவாக இருக்கேன் இவ்வளோ பெரிய தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெருமையினால் அவர் அதை செய்யவும் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் ஏமாத்துறோம், என்னுடைய குடும்பம் ஏமாத்துறேன். ஏன்னா நான் எவ்வளோ ஒரு சிறுமையான ஒரு நிலைமையில் இருந்த கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு தேசத்தின் ராஜாவாக வச்சுருக்கிறாரு, அவரை நான் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையோடு அதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயுவில் நம்ம படிக்கிறோம்ல, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக அந்த ஒரு வீட்டை கட்டணும், கர்த்தருக்கான அந்த ஆலயத்தை கட்டணுங்கிற அந்த பக்தி வைராக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. என்னுடைய வீடு நிறையும்படி ஜனங்களை வருந்தி கூட்டி கொண்டு வாருங்கள். ஏன்னா அவருடைய ஆலயம் ஜனங்களால், கர்த்தரை அறிகிற மக்களால் நிரம்பும் பொழுது கர்த்தர் நம்ம வீட்டையும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி தான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. கர்த்தருடைய ஆலயத்திற்காகவோ அவருடைய அந்த பணிகளுக்காக ஒருவேளை நம்ம எதையாவது இழந்திருந்தோன்னா கூட அது எல்லாமே கர்த்தர் 100 மடங்கு திரும்ப தர அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி, அது மட்டும் இல்லை அந்த மாதிரி கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற அந்த மனிதனுடைய வீடு என்ன தான் மழை வந்தாலும், பெருவெள்ளம், பெருமழை, பெரிய காற்று எது வந்தாலும் ஒன்றுமே ஆகாது, அது ஒரு திட அஸ்திபாரம் உள்ள கண்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்னு சொல்லி நமக்கு வாக்கும் கொடுக்குறாரு. இன்றைக்கி நாம் கர்த்தருக்காக தாவீது ராஜாவை போல் பெருமை நிமித்தமாக இல்லாமல் அவரை கனம் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃபினான்ஷியலாக, நம்மளோட ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்காக அந்த ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.